மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அபிராமி பயங்கர கோவமா இங்க பவானியோட வீட்டுக்கு போகவும், இங்க பவானி அபிராமியை பார்த்ததுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே அபிராமி இருந்துட்டு, டேய் பவானி, என் மருமக துளசி கழுத்துலயே தாலி கட்டுறதுக்கு நீ வந்துட்டல. ஊர் ஜனங்க அத்தனை பேர் இருக்காங்க. என்னை தட்டி விட்டுட்டு என் மருமக கழுத்துல தாலி கட்ட நினைச்சவன் தான் நீ. இனிமே நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு இங்க முன்னாடி போய் நிற்கவும், இங்க பவானிக்கு அப்படியே மரண பீதி. பயப்படுறாங்க. கை கால்லாம் நடுங்குது. ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லவும், டேய், உன்னுடைய மனசில் இருக்கிற கெட்ட எண்ணம் கண்டிப்பாக எப்போவுமே அழியாது. துளசிக்கு நீ எப்பயாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்ப. நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுடவும், உடனே அம்மா நிறுத்துங்கம்மா, உங்கள் மருமக துளசி காலத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லவும், நம்ம அபிராமி ஒரு நிமிஷம் அப்படியே துப்பாக்கி கீழே இறக்குறாங்க. என்ன சொன்ன? ஆமாம்மா, நான் துளசி காலத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. சத்தியமாக நான் நினைக்கல. அப்போ யார் சொல்லிடா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னை இப்படி செய்ய சொன்னது சிவகாமி அம்மா தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அவ எதுக்காகடா உன்கிட்ட சொல்லி இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பவானி சொல்கிறாங்க, அம்மா, சிவகாமி அம்மாவுக்கு இந்த வளநாட்டாவே ஆளணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. இந்த வளநாட்டோட நாச்சியார் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கனவா. அந்த கனவு நினைவாகணும் அப்படின்னா துளசி அவள் மருமகளாக இருக்கக்கூடாது. துளசி அபிராமியோட மருமகளாக இருந்தால் அவள் கண்டிப்பாக துளசி தான் இந்த வளநாட்டுக்கே நாச்சியாராக ஆகுவா. அந்த அபிராமி நாச்சியாராக ஆக்கிடுவா. அதனால் துளசி கழுத்தில் நீ தாலி கட்டிட்ட அப்படின்னா அந்த துளசியை இந்த வளநாட்டுக்கு ஜமீன் ஆக்க முடியாதுல்ல. அபிராமிக்கு அடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதனால தான்மா, மற்றபடி நான் எதுவுமே திட்டம் போட்டு பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பவானி வந்து சொன்னதும் எங்கள் அபிராமி பயங்கர கோவமா சிவகாமிக்கு கிட்ட போகிறாங்க. சிவகாமியோட வீட்டுக்கு போகவும் சிவகாமி வந்து வீட்டில் இருக்கிறது கிடையாது. இங்கே சிவகாமியோட பொண்ணும், அதாவது சிவகாமியோட அப்பாவும் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவகாமியோட பொண்ணு வந்து அவங்க தாத்தாவுக்கு கஞ்சி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டே அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம அபிராமி உள்ளே வந்தோம். சிவகாமி சிவகாமின்னு சொல்லி கத்தவும், உடனே ரூமில் இருந்த நம்ம சிவகாமியோட பொண்ணு வெளியே வராங்க. ஆ, சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடவே கேட்கவும், உன் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி பயங்கர கோவமாக கேட்குறாங்க. அம்மா எங்கன்னு தெரியல, கார் எடுத்துக்கிட்டு வெளியே போனாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கேன், தாத்தாவுக்கு தான் கஞ்சி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ குணமாயி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அபிராமியுமே சரி, வந்ததும் வந்துட்டோம், இந்த சிவகாமியை பார்த்து 4 வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு அவளை சுட்டு பொசுக்கிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் அவள் வீட்டில் இல்லை. சரி, நம்ம அவங்க அப்பா கூட பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்காக ரூமுக்கு அபிராமி வராங்க. இங்கே அபிராமியை பார்த்ததுமே இங்கே சிவகாமியோட அப்பா கையெடுத்து கும்பிட்றாங்க. ஐயோ ஏன்பா, எதுக்காக என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்றீங்க? வேண்டாப்பா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது ஓரளவுக்கு பேசுகிறாங்க. அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு. டாக்டர் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு எப்போ வேணாலும் சுயநினைவு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, அப்பா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு தெம்பா உடம்ப தேத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும், நீங்கள் நல்லா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமியோட அப்பா அழுகுறாங்க. ஏன் எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கேட்கவும், உடனே சிவகாமியோட அப்பாவோ, அம்மா உனக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேனேம்மா, உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு என்ன நீங்கள் துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும், உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, அம்மாடி, நான் அதை எப்படிம்மா சொல்லுவேன், கண்டிப்பாக எனக்கு நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா என் மேலே நீ கோவப்படும்னு எனக்கு தெரியுமா, இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, எப்போ என் உயிர் போகுமோ தெரியாது, நீ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், முக்கியமாக உனக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. என்னப்பா, என்ன விஷயம், ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்கவும், அது வந்துமா, உனக்கு பிறந்த குழந்த
இப்போ உயிரோடு தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உனக்கு பிறந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக சிவகாமி எங்கேயோ வெளியே போயிருந்து உள்ளே வரவும் இங்கே நம்ம அபிராமியும் சிவகாமியோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது. என்ன இவ இங்கே வந்திருக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கவும் உடனே அவங்க அப்பா கிட்ட இங்கே அபிராமி கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, என் பிள்ளை தான் செத்து போயிட்டானே, என் முத்துவை நான் எவ்வளோ பாசமாகவும் ஆசை பாசம்னு அவனுக்கு கொட்டி வளர்த்தனே, ஆனால் அந்த கடவுள் என்கிட்டேருந்து சீக்கிரமாகவே முத்துவை கூப்பிட்டுக்கிட்டாரு. நான் என்ன துரோகம் பண்ணனோ போன ஜென்மத்தில், என்ன பழி பாவம் பண்ணோன்னு தெரியல. இப்போது என் பிள்ளை என் கூட இல்லை, என் அம்மான்னு கூப்பிட்றதுக்கு நான் பெத்த பிள்ளை இல்லாமல் போயிடுச்சேப்பா. நீங்கள் என்னன்னா உயிரோடு இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவகாமியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் சொல்கிறது உண்மைதான், உன் குழந்தை இப்போது தாயம்மா கிட்ட உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ரகசியத்தை, அதாவது இத்தனை நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த ரகசியத்தை அவங்க அப்பா வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது உனக்கும் சிவகாமிக்கும் ஒரே நேரத்தில் தான்மா பிரசவ வலி பிடிச்சிது. அப்போது சிவகாமிக்கும் ஆம்பளை குழந்தை தான் பிறந்தது, உனக்கும் ஆம்பளை குழந்தை தான் பிறந்தது. உனக்கு பிறந்த ஆம்பளை குழந்தையே தாயம்மா கிட்ட கொடுத்து எங்கேயாவது தூரமாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சிவகாமிக்கு பிறந்த ஆம்பளை குழந்தைய உனக்கு பிறந்ததா சொல்லி உன்னுடைய பெட்டு பக்கத்தில் போட்டேம்மா. அந்த பாவி நான் தான்மா மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன். என்னுடைய சிவகாமி, அதாவது என் பேரை இந்த வளநாட்டுக்கு ஜமீனாக இருக்கணுன்ற ஒரு ஆசையில் அப்படி பண்ணி தொலைச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவகாமியோட அப்பா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்பா என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல, இதுதாம்மா உண்மை, முத்து உனக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே அபிராமி கேட்குறாங்க. அப்போது முத்து எனக்கு பிறக்கல அப்படின்னா அது யாரோட குழந்தை, அதுதான்மா சிவகாமியோட குழந்தை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அபிராமிக்கு அதிர்ச்சி ஆனதை விட இங்கே சிவகாமிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா முத்து அவங்க குழந்தை, தன்னோட பிள்ளையை நம்மளே கொன்னுட்டோமே, நம்ம கண்ணு முன்னாடியே துடிச்சு செத்தானே முத்து அப்படின்ற ஒரு அந்த ஞாபகம் எல்லாமே வந்துடுது இங்கே சிவகாமிக்கு. துடிச்சு போயிடுறாங்க. இங்கே இப்போ சிவகாமியோட அப்பா இருந்துட்டு மன்னிச்சிருமா, நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. எதுக்காக இப்படி ஒரு வேலையை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இப்படி பார்க்குறதுக்கு, எதுக்காக இப்படி கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சு இப்படி தாய் பிள்ளையை பிரித்த பாவம் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு, நான் இப்படி பண்ணதுனால தான்மா எனக்கு இப்படி அந்த கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு, என்னால் பேச முடியாமல் என் கை காலெலாம் கோணை ஆகிட்டு, அதுக்காக தான்மா மிகப்பெரிய தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணினது மிகப்பெரிய பாவமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அபிராமி நல்லதுலேயும் ஒரு அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இப்போ முத்து என்னதான் இறந்து போயிட்டாலுமே அதை நினச்சி கவலை தான் நம்ம அபிராமிக்கு. இருந்தாலும் தான் பெத்த குழந்தை எங்கேயோ உயிரோடு இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அபிராமிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த தாயம்மா யாருங்க, இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஒலையூருக்கு அந்த சைடு இருப்பாங்க, அந்த பக்கத்து ஊர் தான், அவங்கக்கிட்ட இப்போ கூட உன் பையன் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கான், தாயம்மாவை பார்த்த அப்படின்னா தாயம்மா கிட்ட கேளு, கண்டிப்பாக உன் குழந்தை எங்கே இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் எல்லாமே தெரியும், தாயம்மா தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அபிராமி நினைக்கிறாங்க, சரிங்க ஐயா, இப்போயாவது இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு, நான் பெத்த பிள்ளை இப்போ உயிரோடு இருக்கிறத நினச்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு அங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சிவகாமி பயங்கரமாக அழுகுறாங்க, கத்தி அழுகுறாங்க. நம்ம அபிராமி பின்னாடி திரும்பி பார்க்கவும் இங்கே சிவகாமி அப்படி துடிச்சு அழுகுறாங்க. உடனே அபிராமிக்கு சிவகாமி மேலே இருந்த கோவமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா பவானியை விட்டு துளசி கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான் இங்கே அபிராமி வந்து சிவகாமியை கொலை பண்ணுறதுக்காக வந்தது. ஆனால் அதை கூட மறந்துட்டு சிவகாமி அழுதுமே, என்னாச்சு, நீ எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சிவகாமி அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே வச்சு, அதுவும் என் தோட்டத்தில் கரண்ட் வச்சு செத்துட்டானே, என்னால் தான் அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற சிவகாமி நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் அபிராமி, என் பிள்ளைய நானே கொன்னுட்டேனே. என் தோட்டத்து வேலியில் என் தோட்டக்காரன் தான் கரண்ட்டை வச்சான். அந்த கரண்ட்டை பிடிச்சி தான் முத்து துடிதுடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவன் இறந்து போயிடுவான், அதுக்கு இங்கேயே இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவன் என் பிள்ளைன்னு தெரியாமல் நான் இப்படி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுகுறாங்க. இதை கேட்டு எங்கள் அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லார் பல்லார் இங்கே சிவகாமிக்கு விடவும், இங்கே பாருடி, யார் குழந்தையா இருந்தா என்ன, யார் உறவா இருந்தா என்ன, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கப்போ காப்பாற்றணும்டி. எதிரியாவே இருந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றி பிழைக்க வைக்கணும். அதுதான்டி நல்ல குணத்துக்கும் நல்ல மனுஷனுக்கும் அழகு. ஆனால் நீ என் பிள்ளைன்னு தெரிஞ்சு என் பிள்ளை இறந்து போகட்டும்ன்றதுக்காக நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த முத்துவை கொலை பண்ணியிருக்கேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கர கோவமாக அடிக்க போகிறாங்க. இப்போது இங்கே சிவகாமியோட பொண்ணு வந்து தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன தம்பி கீழே வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே இங்கே நம்ம சிவகாமி கூட அபிராமி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபிராமியை அம்மா வாங்கம்மா போகலாம், நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து அபிராமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுலேருந்து நம்ம அபிராமி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. பரஞ்சோதி இருந்துட்டு இங்கே பாருமா அபிராமி, என்னம்மா ஆச்சு, நீ அந்த பவானியை கொலை பண்ணுறேன்னு சொல்லி போனேன், இப்போ என்னடா நீ வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, என்னம்மா நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரஞ்சோதி அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அபிராமி அழுதே. முத்துவோட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, முத்து உன்னை இப்படி அநியாயமாக கொன்னுட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ பரஞ்சோதி இருந்துட்டு, என்ன அபிராமி ஒன்றுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க, எங்களுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கல, என்னன்னு சொல்லு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அபிராமி சொல்கிறாங்க, எங்க நம்ம முத்துவை கொன்னது அந்த சிவகாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு. அவளை நான் அங்கேயே கொன்று போட்டிருப்பேன், என்ன பண்ணுறது, அவளுக்கும் ஒரு பெரிய இடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அபிராமி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதாவது முழுசாக சொன்னால் தானே எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அபிராமி வந்து அங்கே சிவகாமியோட அப்பா சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் சிவகாமிக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. அதாவது நமக்கு பிறந்த குழந்தை இப்போ தாயம்மா கிட்ட உயிரோடு இருக்கிறதாவும், முத்துன்றவங்க நமக்கு பிறக்கலை, முத்து வந்து சிவகாமிக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்தையும், அதே சமயம் முத்து வந்து கரண்ட் ஷாக் அடித்து சிவகாமி முன்னாடி தான் துடிக்க உயிர் போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பரஞ்சோதி வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே சூடாமணி, செண்பகம், பூபதினு இவங்க கூட்டம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போது அபிராமி நாச்சியாருக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னா இந்த வளநாட்டுக்கு ஜமீன் இருக்கிறதா அர்த்தமே. ஐயோயோ, அப்படி ஒன்று இருந்தால் அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே சாதிக்க முடியாது, இந்த ஜமீன் நம்ம ஆள முடியாது, இந்த சொத்தெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி அவங்க அம்மா எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசிக்கிட்ட போயிட்டு நம்ம அபிராமி அழுகுறாங்க. அத்தை அழுகாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக நம்ம அபிராமியை சமாதானம் செய்கிறாங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பரஞ்சோதி இருந்துட்டு, இங்கே பாரு அபிராமி, நமக்கு பிறந்த குழந்தை இப்போ உயிரோடு இருக்கிறதா எனக்கும் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்கிறீங்க, இந்த விஷயமா என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அபிராமி, இந்த விஷயத்த சிவகாமியோட அப்பா தான் என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்ம குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்திட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவரே உங்ககிட்ட அவசரப்பட்டு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு போல். சரி அபிராமி, நீ கவலையே படாத, நமக்கு பிறந்த குழந்தை எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம துளசியுமே, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, உங்களை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு உங்களோட ரத்த சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க, இப்போது கண்டிப்பாக உங்கள் பையன் கிடச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமியுமே ரொம்பவே சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
சின்ன தம்பி வந்து ரூமில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சின்னம்மா கழுத்தில் வேற நம்ம தாலியை கட்டிட்டோம். இப்போ வரைக்கும் சின்னம்மாவும் அந்த தாலியை கழட்டவே இல்லை. சின்னம்மா அந்த தாலி, அதாவது சின்னம்மா கழுத்தில் தாலி இருக்கிற விஷயம் அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளை கொன்னே போட்டுருவாரு. சின்னம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அவங்க கழுத்தில் தாலியவே கட்டினோம். ஆனால் இப்படி நடந்து போச்சு. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அம்மா தாங்கவே மாட்டாங்களே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம துளசி சின்ன தம்பியோட ரூமுக்கு வராங்க. இப்போது சின்ன தம்பி கிட்ட, சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே துளசி இருந்துட்டு, சின்ன தம்பி, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா வீட்டில் பெரிய கலவரமே நடக்கும். அத்தை கண்டிப்பாக உங்களை கொன்று போட்டுருவாங்க. நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த தாலியை என் கழுத்தில் கட்டினீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் அத்தையும் இந்த வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியல சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகுறாங்க. உடனே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அது சாதாரண கயிறு தானே, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஒன்றும் நடக்கலையே, அது யதார்த்தமாக உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அந்த தாலியை உங்கள் கழுத்தில் கட்டினேன். அதுக்காக நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அந்த தாலியை கழட்டி என் கையிலே கொடுத்துருங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சின்ன தம்பி, அப்படிலாம் பண்ணக்கூடாது சின்ன தம்பி. இந்த தாலியை கழட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சின்ன தம்பி. நீங்கள் பாவம் அப்பாவி, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணீங்க. இப்போ உங்கள் உயிரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அது பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியுமே பதட்டப்படுறாங்க. உடனே சின்ன தம்பி சொல்கிறாங்க, இல்லை சின்னம்மா, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னம்மா, நீங்கள் தாலியை கழட்டி கொடுத்துருங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, இல்லை கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அடம் பிடிக்காதுங்க சின்னம்மா, ப்ளீஸ் சின்னம்மா, இந்த விஷயம் அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய பிரச்சனையே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்காக என் அம்மு காத்துக்கிட்டு இருப்பா. என் அம்முக்காக நான் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சின்னம்மா. என் அம்மு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கப்போ, நானும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கப்போ நடுவில் இப்படி ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே நடந்துருச்சே. இதை நம்ம இல்லாமல் மறைச்சிடலாமே. இது இப்போ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க சின்னம்மா. இது உங்கள் கனவுல நடந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த தாலியை கழட்டி என் கையில் கொடுத்துருங்க சின்னம்மா. என் அம்முக்காகவும் அதே சமயம் அபிராமி அம்மாக்காகவும் நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். எனக்கு எதுவுமே ஆகாது சின்னம்மா, நீங்கள் தாலியை கழட்டி கொடுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன தம்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே துளசி இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சின்ன தம்பி, நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க, அதாவது அம்முக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்முவே நான் தான் சின்ன தம்பி. நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க. நான் தான் அம்முன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக வாழ நான் ஒரு நிமிஷம் கூட விரும்பவே இல்லை சின்ன தம்பி. ஏன்னா நான் முத்துக்கு கழுத்தை நீட்டிட்டேன். அவரோட பொண்டாட்டியாக மட்டும்தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற யாருமே என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் எங்கெங்கேயோ முடிச்சு போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது சின்ன தம்பி இருந்துட்டு, என்ன சின்னம்மா, நீங்கள் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் கேட்குறது உங்களுக்கு காதில் விழலையா சின்னம்மா. நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சின்னம்மா. தயவு செஞ்சு அந்த தாலியை கழட்டி கொடுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சின்ன தம்பியுமே நம்மளை தான் லவ் பண்ணுறாரு, நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கழுத்தில் எப்படியோ ஒன்று, அந்த கடவுள் மூலமாக எப்படியோ ஒன்று நம்ம கழுத்தில் அவர் தாலியும் கட்டிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஏன் யோசிக்கணும். சின்ன தம்பியை நம்ம புருஷனாக ஏற்றுக்கலாமா. ஐயோ, அப்படி ஏற்றுக்கிறதுக்கும் என் மனசு இடம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம துளசி, சரி சின்ன தம்பி நான் வரேன், நீ எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகவும் கால் தடுக்கி நம்ம சின்ன தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம சின்ன தம்பி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம துளசியுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கவும் 2 பேர் கட்டிக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க டைமில் எங்கள் அபிராமி வந்து இங்கே நிற்கிறாங்க. இங்கே 2 பேருமா கட்டி அணைச்சிக்கிட்டு நிற்கிற காட்சியை அவங்க பார்க்கவும் அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கோவமாக கொந்தளிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே இங்கே துளசியும் நம்ம சின்ன தம்பியும் பிரிஞ்சிடுறாங்க. உடனே எங்கள் அபிராமி வந்து சின்ன தம்பியை பல்லார்னு அறையிறாங்க. என்னடா இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க துளசி, என்னம்மா இது, எதுக்காக நீ சின்ன தம்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கத்தவும் உடனே இங்கே சின்ன தம்பி பேச முடியாமல் வார்த்தை வராமல் அப்படி திக்கி திணறாங்க. இங்கே துளசி இருந்துட்டு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம துளசியோட கழுத்தில் தாலி தொங்குது. அதை பார்த்த நம்ம அபிராமி, துளசி, உன் கழுத்தில் தாலி இருக்கு,
எப்படி உன் கழுத்தில் தாலி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன அத்தை அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, உன் கழுத்தில் தாலி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பியும் நீயும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல துளசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எங்கள் ஹாலுக்கு வராங்க. பயங்கர கோவமாக வரவும் இங்கே பின்னாடியே துளசியும் சின்ன தம்பி வராங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க. இங்கே துளசி கழுத்தில் இருக்கிற தாலியை வீட்டில் உள்ள எல்லாருமே பார்க்கவும் செண்பகம் இருந்துட்டு, என்ன துளசி உன் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் சின்ன தம்பியும் துளசி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்கி திணறி நிற்கிறாங்க. சூடாமணி இருந்துட்டு, அது எப்படி வந்திருக்கோம், அதான் சின்ன தம்பியும் துளசியும் ரூமில் ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாமே, இப்போ தான் அத்தை கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வந்தாங்க, அவங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். அப்போது சின்ன தம்பி தான் துளசி கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். இந்த சின்ன தம்பி மேலே எனக்கு அப்போவே டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது, இவன் துளசிக்கு ரூட் விடுறான்னு சொல்லிட்டு. துளசியும் அவன் போட்ட வலையில் விழுந்துட்டா. 2 பேருமா சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்றில் அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் காலேஜுக்கு ஒன்றா தானே போகிறாங்க. அப்போது ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு பழக்கமாக இருந்துக்கிறாங்க. இப்போது கல்யாணத்தையுமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி சொல்லவும், இங்கே அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சூடாமணி, உன்னை எதுவும் நான் பேச சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு இங்கே சின்ன தம்பியை பல்லான்னு 2 அறை விடுறாங்க. என்னடா நடக்குதுங்க, எதுக்காகடா துளசி கழுத்தில் தாலியை கட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மருந்து வாங்கிட்டு வரதுக்காக இங்கே நம்ம துளசி போன விஷயம், துளசியை பவானி துரத்தின விஷயம், துளசி கோவிலுக்கு போன விஷயம், மருந்து எடுத்த விஷயம், பாம்பு கொத்தி அவங்களுக்கு மருந்து கொடுத்த விஷயம்னு, அதுக்கப்புறம் அந்த ஊர் ஆளுங்களுக்கு வளநாட்டு சேர்ந்தவங்கன்னு தெரியக்கூடாதுன்றது அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஊரோட பழக்க வழக்கம் என்னென்னா, அதாவது அந்த கருவறைக்குள்ளே கன்னி பொண்ணுங்களும் விதவைங்களும் உள்ளே போகக்கூடாது, அப்படி போனால் மிகப்பெரிய மரண தண்டனை தான் அப்படின்ற அந்த ஊர் வழக்கம். அது விஷயமா துளசியை காப்பாற்றுறதுக்காக கட்டின தாலின்னு இதை ஒட்டு மொத்தமாக எல்லாமே அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அபிராமியுமே சைலண்ட்டாக இருக்கவும் இங்கே சூடாமணி இருந்துட்டு, அத்தை இந்த சின்ன தம்பி சொல்கிற காரணத்தெல்லாம் என்னால் நம்பவே முடியல, இவங்க 2 பேருமா சேர்ந்து லவ் பண்ணி தான் கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூடாமணி சொல்லவும், உடனே துளசிக்கிட்ட நம்ம அபிராமி போய் கேட்குறாங்க, துளசி சின்ன தம்பி சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அத்தை, இது விஷயமா உங்ககிட்டே நான் பேசணும்னு நினச்சேன், காலையில் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், இந்த தாலியை கழட்டிட்டா சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆகிடுமா, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டுனா, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வரப்போ தான் நீங்கள் பவானியை கொல்றதுக்காக போகிறேன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. என் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சி அவனவே கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போது சின்ன தம்பி என் கழுத்தில் தாலியே கட்டிட்டாரு, அதுவும் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தாலி கட்டினாரு, இப்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சின்ன தம்பியை கொன்று போட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு நான் பயத்தில் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, சரி துளசி, என்னமோ ஒன்று, உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே சின்ன தம்பி உன் கழுத்தில் தாலி கட்டினா, அதெல்லாம் கல்யாணமாக ஆகாது, சரி நீ அந்த தாலியை கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி சொல்லவும், உடனே இங்கே நம்ம துளசி யோசிக்கிறாங்க. அப்போ தான் துளசியோட அம்மா வீட்டுக்கு வராங்க துளசியை பார்க்குறதுக்காக. இப்போது இங்கே துளசியை தாலியை கலட்டுறப்போ இங்கே நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு, நிறுத்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்படி உன் கழுத்தில் தாலி வந்துச்சு, எதுக்காக நீ தாலியை கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் எல்லா விஷயமும் இங்கே தெரிய வருது. அப்போ தான் நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் அபிராமி அம்மா, இப்போ தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இந்த வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நான் நினைக்கல, தயவு செஞ்சு அந்த தாலியை அவளை கழட்ட வேணான்னு சொல்லுங்கள், சின்ன தம்பியும் துளசியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசியோட அம்மா சொல்கிறாங்க. அபிராமியோ இருந்துட்டு, இங்கே பாருமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் பையனுக்கு என் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, இவ என் மருமகளை மட்டும்தான் இருக்கணும், இவ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், துளசியோட அம்மாவோ, என்னம்மா என்ன பேசுகிறீங்க, அப்போது என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா, துளசி உங்கள் கூடவே இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் என் பொண்ணு அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நினைக்கவே மாட்டிங்களா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துமே அன்னைக்கவே அவள் புருஷன் இறந்து போயிட்டாரு, தாலியை இழந்து அவள் இருக்கிறாளே அவள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்,
ஆனால் நீங்கள் அதை கூட கொஞ்சம் கூட மனசில் நினைக்காம நீங்கள் துளசி கூடவே இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவளோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டிங்களா? இங்கே பாருங்கள், சின்ன தம்பியும் துளசியும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ மறுத்தாளி அவளுக்கு ஏறிடுச்சு. அவள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறனது தான். துளசியும் சின்ன தம்பி தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசியோட அம்மா சொல்லவும் இப்போ அபிராமியை நினைக்கிறாங்க. சித்தர் சொன்ன மாதிரியே இங்கே துளசிக்கு மறுத்தாலி ஏறிடுச்சு, இன்னும் மறு கல்யாணம் நடந்துருச்சு, அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு துளசி அம்மா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைம்மா. துளசி அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அந்த தாலியைவே அவங்க கழுத்தில் கட்டினனே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க. துளசி கிட்டே போயிட்டு, அம்மா சின்னம்மா நீங்கள் அந்த தாலியை கலட்டிடுங்கம்மா. நான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு எனக்கு என்னம்மா தகுதி இருக்குது? நீங்கள் என் கடவுள்மா. நான் எப்படிம்மா உங்கள் கூட ஒன்று சேர்ந்து உங்கள் புருஷனாக இருக்க போகிறது? இல்லைம்மா, அதெல்லாம் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் ஏன் கடவுள், நீங்கள் எனக்கு எப்பவுமே படியை அளக்கிற தெய்வம். உங்ககிட்ட நான் எப்போவுமே ஒரு வேலைக்காரனாகவே இருந்தால் போதும். உங்களுக்கு புருஷனாக இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. அதே சமயம் எனக்காக என் அம்மு வந்து காத்துக்கிட்டு இருப்பா. அவளுக்காகவும் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவள் என்றைக்காவது என் முன்னாடி வந்து நிற்பா. அவளுக்காக நான் என் உசுரவே கொடுக்க தயாராக இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற தகுதி எனக்கு இல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தயங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. துளசி இருந்துட்டு சின்ன தம்பிக்கிட்ட, அதாவது துளசியோட அம்மா இருந்துட்டு சின்ன தம்பிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா, தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை திரும்பவும் கெடுத்துடாதீங்க. கல்யாணம் தான் அவளுக்கு நிலைக்கல, 2வது தாலியாவது நிலைக்கிட்டோம். தயவு செஞ்சு என் பொண்ணை பொண்டாட்டியை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட அம்மா வந்து கெஞ்சுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது விஷயமா நம்ம அபிராமி என்ன முடிவெடுப்பாங்க, நம்ம சின்ன தம்பி என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.